ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாகின் இன்டூ 10,000 இயர் அப்படிங்கிற மன்வாவோட சாப்டர் 1 2 3 தான் இன்னைக்கு லிஃப்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் முரி மன்வா போட சொல்லி கேட்கறதுனால இந்த மன்வாவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முரி மன்வாவை கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மார்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டர் போகலாம். இந்த மன்வாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய டைமென்ஷனில் கிராக் விழுந்து அதுக்குள்ள இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பூமிக்குள்ள வர ஆரம்பிக்குது. உள்ள வர மான்ஸ்டர்ஸ்லாம் இடத்த டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோங்க கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், இப்போவே உங்க கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோனோட பவரை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல எல்லா மான்ஸ்டருமே டிஸ்ட்ராய் பண்றான். இப்படியே நம்ம ஹீரோ வேற லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏ லோஷிங் முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி வாய்ஸ் கேட்கவும் என்ன நான் திரும்பி தூங்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ கிளாஸ் ரூம்ல இருந்து கண்ண முழிக்கிறான். இது பார்த்தா இதெல்லாமே நம்ம ஹீரோட கனவு தான். நம்ம ஹீரோ தூங்குறத பார்த்து நம்ம ஹீரோட மொத்த கிளாஸ் நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கவும் நம்ம ஹீரோட கிளாஸ் டீச்சரும் டே லூஷிங் முட்டாள், உனக்கு யூனிஃபைடு எக்ஸாம் 2 மாசத்துல வரப்போது, நீ இன்னும் கிளாஸ் ரூம் தூங்கிக்கிட்டு இருக்க, நீ இப்படியே கேர்லெஸ்ஸா தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஈவன் உன்னால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா கூட ஆக முடியாது. நான் உன்கிட்டயே கேட்கறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஆகிறதுக்கு எவ்வளவு ஹெல்த் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு அவர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும் அதுக்கு 0.8 வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து நீ கரெக்டா சொன்ன, பட் உன்னோட ஸ்டேட்டஸ் வெறும் 0.7, உன்னால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா கூட ஆக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோட கிளாஸ் டீச்சரும் கிட்ட பேசுறதும் வேஸ்ட் தான், ஓகே இப்படியே இந்த கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவருமே இப்ப கிளாஸ் முடிச்சிட்டாங்க. இந்த கிளம்பவும் மெயின் டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உனக்கு திரும்பவும் அதே கனவு வந்துச்சா அப்படின்னு கேட்கவும் அதை பத்தி ஏன்டா கேட்கற, திரும்பவும் ஒரு கேவலமான இடத்துல என்ன சுத்தி எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் இருந்தது, அதுங்களை பார்த்து பயந்து நின்னுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மிங்கோ நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு, இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாம் கேம் விளையாட போலாம், எல்லா பில்ஸையுமே நானே பே பண்றேன் அப்படின்னு மெயின் நம்ம ஹீரோவை பார்த்து கூப்பிடவும் பட் நம்ம ஹீரோவும் எனக்கும் வரணும்னு ஆசை தான், பட் நான் வீட்டுக்கு போய் ட்ரைனிங் பண்ணணும், ஸோ நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு மிங் நம்ம ஹீரோ கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணவும் பட் நம்ம ஹீரோவை பேசுறதுலாம் கண்டுக்காம நான் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும் இப்படியே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் மிங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து டே லூஷியாங், நம்ம 2 பேரும் இந்த உலகத்துல கண்டிப்பா நம்மளால ஹீரோ ஆக முடியாது, நம்ம சாதாரண நார்மல் ஹியூமன்ஸா தான் இருப்போம், ஸோ இதை பத்திலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்ப மிங்கோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு சீக்கிரமா போலாம் அப்படின்னு கூப்பிடுவோம் இதை வந்துட்டேன் அப்படின்னு சரி லூஷியாங் நீ பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறப்பதான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் இந்த வேர்ல்டுக்கு ரீஎன்கார்னேட் ஆனதுக்கு அப்புறமா என் லைஃப் ஈஸியா இருக்கும் தான் நினைச்சேன், பட் இந்த வேர்ல்டு நான் வாழ்ந்த வேர்ல்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அச்சச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வேர்ல்டுக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு அடிக்கடி எக்ஸாம்ஸா வச்சு சாவடிக்கவோ எக்ஸாம்ங்கிற பேரை கேட்டாலே 10 கிலோமீட்டருக்கு தெரிச்ச ஒரு ஆள்னா நான் வந்து இந்த வேர்ல்டுல மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோமே பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். இது கூட பரவாயில்ல, இப்ப நான் இருக்கிற வேர்ல்டுக்கும் என்னோட பழைய வேர்ல்டுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல, பட் இங்க ஹியூமன்ஸுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேர்ல்டு டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறப்ப எனக்கு நான் ஏதோ ஒரு அனிமி வேர்ல்டுல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பட் இது அதுக்கெல்லாம் மேல இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கவான். ஏ தம்பி இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நில்லு, அதுவும் மேல வந்து விழுந்துற போது அப்படின்னு ஒரு லேடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, உங்க ஒரு பெரிய ஸ்டோனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கவோம், இவங்கள மாதிரி நான் இப்ப ஸ்ட்ராங் ஆக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இப்ப வீட்டுக்கு வரான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவும் இப்ப நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு உடம்புல அடிபட்டு இருக்கவும் பேண்டேஜ் மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவுக்கு உங்க அம்மா போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப வீட்டுக்கு வரவும் நம்ம ஹீரோட அம்மாவும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, உன் சிஸ்டரும் வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு போடுறேன், அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு இல்லைன்னா ட்ரைனிங் பண்ண அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் டேட் மாம் என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், நான் என்ன பார்த்துப்பேன், அப்புறம் அப்பா நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, இதை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோட அப்பாவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேக்குள்ள இருந்து 2 மெடிசன் மாதிரி பாட்டில் எடுத்து வெளில வைக்கப்போம். இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும், இந்த மெடிசன் நேற்று அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன், இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இது $22,000 அப்படின்னு சொல்லவும் என்னது அவ்வளோ காஸ்ட்லியா, எதுக்காக எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோட அம்மாவும் ஆமா இது நானும் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்திருக்கேன், குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மெடிசன் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோட அப்பாவை பாராட்டுறாங்க. இருந்தாலும் ஏன் இவ்வளவு காசு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம், நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, அப்புறம் என் ஆஃபீஸ்ல நான் இன்னைக்கு மீட் கொண்டு வந்திருக்கேன், ஸோ அதை வச்சு நைட்டு குக் பண்ணி சாப்பிடலாம், ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஏன் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோவை பார்த்து லோச்வாங் உன்னோட கியூ பிளட் லெவல் இப்ப 0.85 ரீச் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்குவோம். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா நம்ம ஹீரோட லெவல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்படியே அமைதியா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட சிஸ்டரை பத்தி இப்ப அவங்க அப்பா அம்மா பேச ஆரம்பிக்குவோம். இதான் சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ரூமுக்கு போறான்.
நம்ம ஹீரோட சிஸ்டரும் இப்போ கியூஎல் பிளட் லெவலில் 1 ரீச் பண்ணியிருக்கா. அது தெரிஞ்ச விஷயம் தான். நானும் ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ரூமுக்கு போயிட்டு அவனோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டோட ஹிஸ்டரியை பற்றி நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். கரெக்டாக 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைமென்ஷனில் கிராக் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த கிராக் மூலியமா எர்த்துக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஹியூமன்ஸ் கிட்ட இருந்த அட்வான்ஸ் வெப்பன் எதுவுமே அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் ஆகல. மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து ஹியூமன்ஸால் எதுவும் பண்ண முடியாமல் இருந்த டைமில் ஹியூமன்ஸ்க்கு ஈடன் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த ஃபெடரேஷன் மூலயமா ஹியூமன்ஸ்க்கு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்க ஆரம்பிச்சது. பட் இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது ஹியூமன்ஸ்க்கு கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் தான் மொத்த ஹியூமனிட்டியுமே இந்த மார்ஷியல் ஆர்ட்டுக்குள்ள நுழைஞ்சுது. பட் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனாலும் அந்த மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு ஒவ்வொரு நாள் இந்த மான்ஸ்டர்ஸால ஒரு சிட்டியாக காணா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கவும் இப்போ ஒரு ஆளோட ஸ்பீச்சை தான் காமிக்கிறாங்க. இங்க ஒரு கேர்ஸ் நிறைஞ்ச ஏராவில் பிறந்திருக்கீங்க. இந்த ஏராவை காப்பாற்றணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஆன உங்க கையில தான் இருக்கு. நீங்க இதுக்கப்புறம் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து நம்ம ஹீரோ இது வரைக்கும் அந்த மார்ஷியல் ஆர்ட் மூவை 4 வாட்டிக்கு மேல ட்ரை பண்ணிட்டான். பட் நம்ம ஹீரோட உடம்பு பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. பட் நம்ம ஹீரோட பிளட் லெவல் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? நான் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தாலும் இன்னும் என் லெவல் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி நான் கடைசியா முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு இந்த வாட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்ப கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மார்ஷியல் ஆர்ட் மூவ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆக்குவோம். நம்ம ஹீரோ இப்ப பயங்கரமா டயர்ட் ஆயிருக்கான். நம்ம ஹீரோட கண் அப்படியே மங்களா தெரியுது. நம்ம ஹீரோவால எதையுமே பார்க்கவே முடியல. நம்ம ஹீரோ அப்படியே டயர்ட் ஆகி இருக்கு. நம்ம ஹீரோட கண்ணு அப்படியே டக்குன்னு மறையுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கான். நம்ம ஹீரோவை சுத்தி ஃபுல்லா மான்ஸ்டர்ஸோட எலும்பா கிடக்குது. நம்ம ஹீரோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட கண்ணத்தை கிள்ளி பார்த்துட்டு இது என்ன கனவா, நான் திரும்ப தூங்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடில இருந்து ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோ அந்த அட்டாக் டக்கு டாச் பண்ணிட்டு இது என்ன ஜாம்பி மான்ஸ்டர் தானே, இந்த மான்ஸ்டர் இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் டக்கு நம்ம ஹீரோ கீழே தள்ளி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நான் ஒரு மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளு இப்படி ஒரு ஜாம்பி கிட்ட அடி வாங்கி சாகக்கூடாது, என்னால முடிஞ்ச எஃபெக்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வருவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த மான்ஸ்டர் ஒரு கிக் பண்ணிட்டு கண்டிப்பா இப்படி நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா சாக விரும்பல, கண்டிப்பா என்னால முடிஞ்ச எஃபெக்ட போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே கிடக்கிற ஒரு பாரி எடுத்துட்டு டக்குன்னு அந்த ஜாம்பி மான்ஸ்டர் பக்கத்துல போயிட்டு எனக்காக தான் என் பேரண்ட்ஸ் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்காவது நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இருக்க எல்லா கோத்தையுமே அந்த மான்ஸ்டர் மேலே காட்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்கிற கல்லை வச்சு அந்த மான்ஸ்டரோட தலையடிக்குவோம். அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து ரத்தம் பயங்கரமாக தெரிக்குது. பட் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர கொடூரமா அந்த மான்ஸ்டரோட தலையிலே கல்லை வச்சு அடிச்சு அந்த மான்ஸ்டரோட கதையை முடிக்கவும் அந்த மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மானா சோர்ஸ் மாதிரி ஒரு பவர் வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போறது. இங்க என்ன நடக்குது, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மெமரி வருது. அந்த மெமரி அந்த சாம்பியோட ஓனரோட மெமரி தான். அந்த மெமரிஸ்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்பிஸ் கூட போட்டி போறதுக்காக மார்ஷியலா ட்ரெயின் பண்ணது, அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து டீ குடிச்சது, இந்த எல்லா மெமரிஸுமே நம்ம ஹீரோக்கு தெரியுது. இதெல்லாம் என்ன மெமரிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோமே என்ன நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பட் இது நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட பாடியில ஏதோ அவனுக்கு சேஞ்சஸ் தெரியுது. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக இன்னொரு சாம்பி அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோ அந்த சாம்பி கூட ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆக்குவோம். நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட நம்ம ஹீரோ இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டான். அசால்ட்டா அந்த 2வது சாமி மாஸ்டர் கதையை முடிக்குவோம். இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பவர் மாதிரி நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள அப்சர்வ் ஆகுது. இது என்ன திரும்பவுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் தெரியுது. பட் இந்த 2 ஃபிளாஷ்பேக்லுமே காமனா 1034 அப்படின்னு ஒரு நம்பர் நம்ம ஹீரோக்கு தெரியுது. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலை வலிக்குது. இது என்ன நம்பர், இது புதுசா இருக்கு, அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, பட் இங்க எப்படி இவ்வளவு சாம்பிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க இன்னொரு சாம்பி வரவும் நம்ம ஹீரோ அந்த சாம்பியோட கதையுமே அசால்ட்டா முடிக்கிறோம். அந்த சாம்பியோட உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாமே நம்ம ஹீரோட உடம்புல அப்சர்வ் ஆகி திரும்ப நம்ம ஹீரோக்கு ஃபிளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோ அந்த ஃபிளாஷ்பேக் வரப்பலாம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலைவலி. ஃபிளாஷ்பேக்ல குறிப்பிட்ட சில பிக்சர்ஸ் மாதிரி தெரியும். நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சுத்தி ஒரு ப்ளூ லைட் மாதிரி வருது. இங்க என்ன நடக்குது, இதெல்லாமே வெறும் ஒரு கனவு தானே, கனவுல எதுக்கு இன்னொருத்தவங்களோட மெமரிஸ்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ வேற கூப்பிடுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலைவலிக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கே வந்து இந்த கனவு மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோ கூப்பிடுறதுக்காக வந்திருக்கா. லூஷிங், நீ மறுபடியும் தூங்கிட்டியா அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும். ஆமா, லைட்டா டயர்டா இருந்துச்சு அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோட தங்கச்சியை பத்தி சொல்றாங்க. இவளோட பேர் கிங், இவ ரியல் டைம் ஜீனியஸ்னு கூட சொல்லலாம். அதோட இவகிட்ட எக்கச்சக்கமா டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோட தங்கச்சி நம்ம ஹீரோவை பார்த்து அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, இந்த ஒர்க் அவுட் எல்லாம் கூட நீ அப்புறமா பண்ணிக்கோ, சீக்கிரமா கீழே வா அப்படின்னு சொல்ல. சரி நீ போ, நான் வரேன், நான் ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணல, டயர்டா இருந்துச்சு தூங்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ. சரி ஏதோ ஒன்னு சீக்கிரம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கீழே போறப்ப நம்ம ஹீரோவை பத்தி லோஷிங் வர வர கடுமையா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் பிசிக் கூட இப்ப மாறிடுச்சு, நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கானா அப்படின்னு அவளுமே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்ப கீழே போறா.
இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியை பத்தி ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான். சின்ன வயசுல அவங்க 2 பேருமே ஒண்ணா தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்டுமே இருக்காது. எல்லா சீக்ரெட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறமா அவகிட்ட எக்கச்சக்கமா டேலண்ட் இருக்கிறதுனால அவ எப்போதுமே அதிக ரேங்க் எடுப்பா. நான் எப்போதுமே லோவஸ்ட் ரேங்க் இருக்கிறதுனால என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். என்கிட்ட அவ சரியா பேசுறது கூட இல்ல. எப்ப நான் அவள மாதிரி ஸ்ட்ராங் ஆக போறனோ அப்படின்னு நம்ம ஹீரோமே சாப்பிட போறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணாடி கிட்ட போக நம்ம ஹீரோட பிசிக் பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோட கண்ணாலே அதை நம்ப முடியும். நம்ம ஹீரோ அந்த கனவுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கான மாதிரி நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. அவனோட கையை அசைக்கிறது கூட அவனுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் என் ஸ்கில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணணும். என் பிசிக் இப்படி திடீர்னு மாறி இருக்கு அப்படின்னா அந்த ஜோம்பியோட இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் எனக்கு அப்படி மாறி இருக்கு. நான் கொலை பண்ண ஜோம்பிஸோட ஒரிஜினல் ஹியூமன் பாடிக்கு உள்ள இருக்கிற மெமரிஸ் எல்லாமே எனக்கு பவரா கிடைச்சிருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நம்ம ஹீரோவால பண்ண முடியாத மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கல் அந்த ஜோம்பிஸோட மெமரிஸ் மூலமா நம்ம ஹீரோவால பாசால்ட்டா பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே வேற கூப்பிட்டாங்களே அச்சோ அப்படின்னு சொல்லி ஹீரோமே சாப்பிட்றதுக்காக கீழே போயிட்டு இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ ஸ்கில் பாயிண்ட்ல எந்த லெவல்ல இருக்கு, காம்பாக்ட் எபிலிட்டில எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ற இடத்துக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு QL பிளட் லெவல் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ அந்த கில்ட் மாதிரி இருக்க இடத்துக்குள்ள போறோம். அந்த இடத்தோட வாசல்லையே ஒரு பெரிய அந்த கில்ட்டோட ஓனரோட போட்டோ போட்டுருக்கு. இங்க இந்த போட்டோல இருக்கிறார்ல இவர்கிட்ட எல்லாம் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல காம்பாக்ட் எபிலிட்டி இருக்கு. இந்த சிட்டில இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. கூடவே இந்த இடத்துல ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பட் என்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளுக்கு ட்ரைனிங் எந்த பிரோஜனமும் இல்ல. பட் என்னோட சிஸ்டருக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோமே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் எங்க ஸ்கூல் அந்த யூனிஃபைட் டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்ல மட்டும் நான் பாஸ் ஆகல அப்படின்னா அந்த ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாமே யோசிச்சு நான் என்னோட QL லெவலை செக் பண்ணணும், எந்த பக்கமா போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரிசப்ஷன்ல இருக்க லேடி கிட்ட விசாரிக்கணும். பார்க்க ஏழை கஷ்டப்படுற பையன் மாதிரி இருக்கு, இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்குமே லெஃப்ட் சைடா போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல ஹீரோமே அவங்க சொன்ன பக்கமா போகவும் அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட பிளட் QL லெவல் எவ்வளவு இருக்கு நான் செக் பண்ணணும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கை வைக்கவும் நம்ம ஹீரோட லெவல் 0.5ல இருந்து இப்போ 0.9 ஆயிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஹாப்பியா வரான். அடுத்து என்னோட காம்பாக்ட் எபிலிட்டி நான் செக் பண்ணணும். என்னோட காம்பாக்ட் எபிலிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்னால ஈஸியா என்னோட யூனிஃபைட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இதோ இங்க இருக்கிற இந்த ஸ்டாச்சுவை என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் பஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்டாச்சு என்னோட காம்பாக்ட் எபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லும். என்னோட சிஸ்டர் 200க்கு மேல காம்பாக்ட் எபிலிட்டி வச்சிருக்கா. நானும் அவள மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோமே ஒரு மார்ஷல் ஆர்ட் மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மார்ஷல் ஆர்ட் மூவ் பண்ண நம்ம ஹீரோ மெமரிஸ்க்கு மூலமா கிடைச்ச டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான பஞ்ச் பண்ண நம்ம ஹீரோட காம்பாக்ட் எபிலிட்டி 100 அப்படின்னு வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஹாப்பியா வரும். என்னால ஈஸியா அந்த யூனிஃபைட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஹாப்பியா வரும். ஃபைனலா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா வரான். அப்படின்றதுல இந்த சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன்ஸ் வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நம்ம ஹீரோ ட்ரீமில் மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மூலியமா நம்ம ஹீரோ எக்கச்சக்கமாக எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அப்புறம் காம்படிட்டிவ்லாம் கிடைக்குது. அண்ட் நம்ம ஹீரோட ஃபேமிலி ரொம்ப போவராக இருக்கிறதுனால அவங்க அப்பா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட செலவு பண்ணிக்காம நம்ம ஹீரோவில் வீக்காக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு காஸ்ட்லியாக போர்ஷன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இதுக்காக தான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்போம். இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன்ஸ் வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.